அண்மை செய்தி. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் நெல்லை எஸ்பி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இருப்பவர் ஜெயக்குமார் இவரை கடந்த 2 நாட்களாக காணவில்லை என அவரது மகன் கர்த்தியா ஜபரின் ஒவ்வொரு காவலத்தில் புகார் அளித்துள்ளார். தந்தை ஜெயக்குமார் காணாமல் போனதாக அவர் மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இன்று காலை தினத்தில் காவல்துறை வழக்கு செய்து விசாரணை தொடங்கியிருந்தனர். ஜெயக்குமாரின் சொந்த ஊரான கரை சுற்றுப்புதூரில் உள்ள அவரது தோட்டத்தில், வீட்டில் பின்பக்கம் இருக்கக்கூடிய அவரது தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தற்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அவரது தோட்டத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அந்த பகுதியில் 5 தனிப்படை காவல்துறையினர் அமைத்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டனர். எஸ்பி சிதம்பரம் தலைமையில் அங்கு இருக்கக்கூடிய தோட்டத்தை தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதியே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தன் சாவின் பின்னணியில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நபர்கள் சிலரின் பெயரின் குறித்து புகார் மனு இருக்கிறது. ஜெயக்குமார் அனுப்பி இருக்கிறார். அந்த மரண வாக்குமூலத்தையும் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இதனாலேயே ஒவ்வொரு கிராமமே பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியிலே இதுவே நெல்லை மாவட்டமே தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாவட்ட தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. வண்ணார்பேட்டை சிறை அருகே தற்பொழுது யார் இன்று பின்னணி இருக்கிறார்கள் என மாவட்ட காங்கிரஸ் முன்பு தீவிர வாகன சோதனையில் இருக்கக்கூடிய நிலையிலே மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.